ஹலோ. இந்த ஆழமான அலசலுக்கு த லேர்னர் எனப்படும் உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு சாதாரணமான டாபிக் கிடையாது. ஆமா, நிச்சயமா இது ஒரு சாதாரண டாபிக் இல்ல. அதாவது நீங்க ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு கோட்டைய கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு 60 வருஷமா அந்த கோட்டைய ரெண்டு பெரிய படைகள் தான் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு வராங்க. ஒரு இரும்பு திரை மாதிரி பாதுகாப்பான கோட்டை. கரெக்ட். வெளியில இருந்து எந்த ஒரு புது சக்தியும் உள்ள நுழையவே முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை அங்க இருக்கு. ஆனா சற்றும் எதிர்பாராத ஒரு புது படை ஒரே ராத்திரியில அந்த கோட்டையோட சரி பாதிய கைப்பத்தினா எப்படி இருக்கும்? அது வெறும் அதிர்ச்சி கிடையாது, ஒரு பெரிய அரசியல் நிலநடுக்கம்னு தான் சொல்லணும். அந்த நிலநடுக்கத்தை பத்தி அலசதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் உருவாக்கியிருக்கிற ஒரு வரலாறு காணாத அரசியல் குழப்பம். இத தொங்கு சட்டமன்றம்னு சொல்றாங்க. இந்த தரவுகளை நாம ஸ்டடி ஐக்யூ IAS மாதிரி சில முக்கிய காணொளிகள்ல இருந்து எடுத்திருக்கோம். ஆமா, இந்த தரவுகளை வச்சுதான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசலை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செஞ்சாகணும். இந்த தரவுகள்ல இடதுசாரி இல்லனா வலதுசாரி அரசியல் கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா நாங்க 2 பேரும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சித்தாந்தத்துக்கும் ஆதரவானவங்க கிடையாது. கண்டிப்பா. எங்க வேலை என்னன்னா, தரவுகள்ல இருக்க தகவல்களை உள்ளபடியே எந்த சார்பும் இல்லாம நடுநிலையா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது மட்டும்தான். சரி, நாம நேரா எண்களுக்கு போயிடலாம். ஏன்னா எண்கள் எப்போதுமே பொய் சொல்லாது இல்லையா? உண்மைதான். இந்த அரசியல் நாடகம் எப்படி தொடங்குச்சுன்னு புரியணும்னா நம்ம முதல்ல அந்த எண்களை பார்க்கணும். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஒரு கட்சி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு 118 இடங்கள் தேவை. அதாவது 50% + 1. எக்ஸாக்ட்லி. ஆனா இப்போ வந்திருக்க முடிவுகள்ல நடிகர் விஜயோட TVK கட்சி 108 இடங்களை பிடிச்சு ஒரு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. ஓ, அதாவது பெரும்பான்மைக்கு வெறும் 10 இடங்கள் தான் குறைவு. ஆனா இங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது அந்த ஆளுங்கட்சியோட நிலைமை தான். திமுகவோட நிலைமைய சொல்றீங்க? ஆமா, பலம் பொருந்திய ஆளுங்கட்சியா இருந்த திமுக வெறும் 59 இடங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அவரோட சொந்த தொகுதியிலே தோத்துட்டாருங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பல தசாப்தங்களா ஒரு பலமான எதிர்க்கட்சியா இல்ல ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக வெறும் 49 இடங்களை மட்டும் வாங்கி ரொம்ப பலவீனமா இருக்கு. இது ஒரு அசாதாரணமான சூழல். சரி, இத நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு எக்ஸாம் இல்ல 100 மார்க் எடுத்தாதான் பாஸ். ஆனா ஒருத்தர் 99 மார்க் எடுத்துட்டு நிக்கும்போது எப்படி இருக்கும்? அது போலதான் DMKவோட நிலைமை இப்ப இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். 108 இடங்கள் வாங்கிய DMK ஒரு தனிப்பெரும் கட்சி தானே. அவங்களுக்கு வெறும் 10 இடங்கள் தான் தேவை. அப்படி இருக்கும்போது ஏன் ஆளுநர் உடனடியாக அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடல? இது ஒரு அநீதி இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது அது அப்படிதான் தோணும். ஆனா அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் ரொம்ப சரியான முறையில தான் செயல்படுறாரு. எப்படி சொல்றீங்க? அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 164 படி முதலமைச்சரை ஆளுநர் நியமிப்பார்னு இருக்கு. ஆனா யாருக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காத இந்த மாதிரி துங்க சட்டமன்ற சூழல்ல என்ன செய்யணும்னு அந்த சட்டத்துல நேரடியான குறிப்புகள் எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம். சட்டத்துல தெளிவான குறிப்பு இல்லனா ஆளுநர் அவருக்கு பிடிச்ச ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கலாமா? அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தாயிடுமே. இல்ல, அப்படி தன்னிச்சையா அவர் செயல்பட முடியாது. அதுக்காக தான் சில மரபுகள் இருக்கு. சர்க்காரியா கமிஷன், அப்புறம் பூஞ்சி கமிஷன், இந்த மாதிரி ஆணையங்கள் சில தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க. ஓஹோ, அந்த வழிகாட்டுதல்கள் என்ன சொல்லுது? அதுல ஒரு குறிப்பிட்ட வரிசை முறை இருக்கு. ஆளுநர் அந்த வரிசைப்படி தான் கூப்பிடணும். முதல்ல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கான்னு பார்க்கணும். நான் இங்க குறுக்கிடுறேன். நீங்களே சொல்றீங்க தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு தான் முதல் உரிமைன்னு. அப்ப திமுகவும் காங்கிரசும் தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி தானே. அந்த அடிப்படையில அவங்கள கூப்பிட ஆளுநருக்கு ஒரு சட்ட ஓட்டை இருக்கே. நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. ஆனா அந்த வாதம் இங்க ஈடுபடாது. ஏன்னா திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து வாங்கின மொத்த இடங்களே 64 தான். அது 118 விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஆதரவு கடிதங்களை கேட்டிருக்காரா? கரெக்ட். அவங்க அந்த கடிதங்களை கொடுத்தாதான் ஆளுநர் அவங்கள கூப்பிட முடியும். ஒருவேளை அவங்களால அந்த ஆதரவு கடிதங்களை கொடுக்க முடியலன்னா அடுத்தது என்ன நடக்கும்? 3வது ஆப்ஷனா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியா ஆளுநர் பாப்பாரு. அதுவும் செட் ஆகலன்னா கடைசியா சிறுபான்மை அரசு அமைக்க கூப்பிடுவாரு. இதுதான் அந்த ரூல்ஸ். ஓ, இப்ப எனக்கு தெளிவா புரியுது. அப்ப TVKவுக்கு அந்த 10 MLAகளோட ஆதரவு எங்கிருந்து வருதுங்கறத பொறுத்துதான் அடுத்த கட்ட ஆட்டமே இருக்கு. ஆமா, அங்கதான் அடுத்த கட்ட நாடகமே ஆரம்பமாகுது. இது ரொம்ப சுவாரஸ்யமா போகுது.
அந்த ஆதரவு எங்கிருந்து வருதுன்னு தரவுகளை பார்க்கும்போது திமுகவோட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் 28 இடங்கள்ல போட்டி போட்டு 5 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. ம். ஆனா இப்போ காங்கிரஸ் தலைவர் கார்த்தி சிதம்பரம் நாங்க டிவிகே தலைமையிலான மதச்சார்பற்ற அரசை ஆதரிக்க போறோம்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. இதனால கோபமான திமுக காங்கிரஸ முதுகில் குத்துபவர்கள்னு ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. இது அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய அதிர்வலைய உண்டாக்கியிருக்கு. திமுக கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, காலேஜ் ப்ராஜெக்ட்ல நாம எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சிருப்போம். ஆனா நம்ம பார்ட்னர் அந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு போய் நம்ம எதிரி டீம்ல சேர்ந்து மார்க் வாங்கின மாதிரி இருக்கு. ஆஹா, நல்ல ஒரு ஒப்பீடு. எங்க பலத்துல எங்க பணத்துல 5 இடங்களை ஜெயிச்சுட்டு இப்ப எங்களையே நடுத்தருவுல விடுறீங்களேங்கிற திமுகவோட ஆதங்கம் நியாயம்தானே? நியாயம்தான். ஆனா இதை நாம கொஞ்சம் பெரிய அளவுல, அதாவது தேசிய அரசியலோட இணைச்சு பார்க்கணும். திமுகவோட கோபம் அந்த 5 இடங்கள் போனதுக்காக மட்டும் இல்ல. வேற என்ன காரணம்? இந்தியா கூட்டணியில திமுக ஒரு முக்கியமான அங்கம். இப்ப காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தங்களோட சொந்த லாபத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தா அது தேசிய அளவுல இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை குறைபாட்டை ஏற்படுத்தும். அதாவது நாளைக்கு மகாராஷ்டிராவிலயோ இல்ல உத்தரப்பிரதேசத்திலயோ இருக்கிற மாநில கட்சிகள் காங்கிரஸை எப்படி நம்புவாங்கன்னு கேக்குறீங்க. மிக சரியா சொன்னீங்க. காங்கிரஸ் எப்போ வேணாலும் கூட்டணி கட்சிகளை கைவிடுவாங்கங்கிற பிம்பம் உருவாயிடும். அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு உள்ளூர இன்னொரு பெரிய பயமும் இருக்கு. அது என்ன பயம்? ஏற்கனவே தோத்துட்டாங்க, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்களோட ஒட்டுமொத்த அரசியல் எதிர்காலமே அங்கதான் அடங்கியிருக்கு. ஒருவேளை டிவிக்கு ஆட்சி அமைச்சு சிறப்பா செயல்பட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்கன்னா. ஓ, டிவிகே நிரந்தரமா திமுகவை ஓரங்கட்டிடுவான்ங்கிற பயம். ஆமா, நம்ம அரசியல் இருப்பே கேள்விக்குறியாகிடுமோங்கிற அந்த பயம்தான் காங்கிரஸ் மேல இவ்ளோ பெரிய கோபமா வெளிப்படுது. அட பாவமே, இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் திமுகவுக்கு இந்த நிலைமைன்னா இன்னொரு பக்கம் அதிமுகல நடக்கிற குழப்பம் இதை விட பெருசா இருக்கே. ஆமா, அதிமுக நடக்கிறது ஒரு பெரிய கலகம்னு சொல்லலாம். அதிமுக வென்ற 49 இடங்கள்ல சுமார் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை அதிகாரத்துல இருந்து விலக்கி வைக்க நம்ம உடனே டிவிகேவுக்கு ஆதரவு தரணும்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக தலைமை அதை ஏத்துக்கல. கட்சியோட சித்தாந்தத்தையும் அடையாளத்தையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு உறுதியா இருக்கிறாங்க. இதனால கட்சி மாறிடுவாங்களோங்கிற பயத்துல அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் புதுச்சேரியில இருக்கிற ஒரு ரிசார்ட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல த லேர்னர் ஆகிய உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும். இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான இடம். ஏன் அப்படி சொல்றீங்க? பெரிய பொறுப்புல இருக்கிறவங்கள ஒரு ரிசார்ட்ல அடைச்சு வைக்கிறது என்னங்க லாஜிக்? இது கர்நாடகா மகாராஷ்டிரால நடக்கும்போது நாம பார்த்திருக்கோம். இப்ப தமிழ்நாட்டிலயுமா? இது அரசியலா இல்ல ரியாலிட்டி ஷோவா? இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கலாம். ரிசார்ட் அரசியல் இந்தியாவுல சாதாரணமா மாறிடுச்சு. ஆனா அதிமுகவோட இந்த உட்கட்சி நிலவரத்தை நாம கொஞ்சம் ஆழமா அலசணும். சொல்லுங்க, என்ன பிரச்சனை அங்க? ஜெயலலிதா அவங்களோட மறைவுக்கு பிறகு அதிமுகவுல ஒரு நிலையான ஒற்றை தலைமை இல்லாம ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. உட்கட்சி பூசல் அதிகமாயிடுச்சு. ஆனா அந்த தலைமை வெற்றிடத்துக்கும் இப்போ டிவிகேவுக்கு ஆதரவு தர துடிக்கிற எம்எல்ஏக்களுக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் வெறும் அரசியல்வாதிகள் கிடையாது. அவங்க சினிமா மூலமா மக்கள் மனசுல ஒரு பெரிய ஈர்ப்பை உருவாக்கின பிம்பங்கள். ஓ, அந்த சினிமா பிம்பம். ஆமா, அந்த பிரம்மாண்டமான ஈர்ப்பு சக்தி இப்ப அதிமுக கிட்ட இல்ல. அந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா விட்டு போன இடத்தை தான் இப்ப டிவிகே தலைவர் ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்காரு. அதாவது மக்கள் கிட்ட அவருக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு இந்த எம்எல்ஏகளுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமா தெரியுது. எக்ஸாக்ட்லி. இந்த உளவியல் சிக்கல் தான் அதிமுகவோட பிளவுக்கு மிக முக்கிய காரணம். வாவ், இத நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அரசியல் மாற்றம். சரி, இப்ப நாம தரவுகள்ல இருக்க ஒரு மிக முக்கியமான மூளைக்கே வேலை கொடுக்கிற ஒரு உச்சக்கட்ட பரபரப்பான திருப்பத்துக்கு வருவோம். அந்த ரகசிய பேச்சுவார்த்தை தகவல் தானே? ஆமா, 2 பாரம்பரிய கட்சிகளுமே அழிவோட விளிம்புல இருக்கிறதால யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் திரைமறைவுல நடக்குதுன்னு சொல்றாங்க. 1967ல இருந்து தமிழ்நாட்டை ஆண்ட 1972ல எம்ஜிஆர் பிரிஞ்ச பிறகு பரம எதிரிகளா மாறின திமுகவும் அதிமுகவும் இப்போ ஒன்னா சேர்ந்து அரசு அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். இது கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னால இத நம்பவே முடியலங்க. இது எப்படி இருக்குன்னா, தேசிய அளவுல பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு கற்பனை செய்ய முடியாத விஷயம். ஒரு 60 வருஷமா அடிச்சுக்கிட்டவங்க எப்படி ஒன்னு சேருவாங்க?
நீங்க கேட்கறது 100% லாஜிக்கலான கேள்வி. கொள்கை ரீதியா இது சாத்தியமே இல்லாத விஷயம்தான். ஆனா ஒரு நெருக்கடி வரும்போது அரசியல் கட்சிகளோட அடிப்படை உள்ளுணர்வு என்ன தெரியுமா? தற்காப்பு தான். ஓ, தங்கள காப்பாத்திக்கிறதுக்காக சொல்றீங்களா? ஆமா, டிவிகே வந்து முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், அப்புறம் ஊழலுக்கு எதிரான மக்கள் எல்லாரையும் தன் பக்கம் ஈர்த்துட்டாங்க. ஒரு 60 கால இருமுனை அரசியல், அதாவது டிராவிடியன் டூவோபொலி உடைஞ்சிடுமோங்கிற உயிர் பயம் இந்த 2 கட்சிக்கும் வந்திருக்கு. அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரெட், 2 பேருமே காணாம போயிடுவோங்கிற அந்த பயம்தான் சித்தாந்த எதிரிகளை ஒன்னு சேர்க்க பாக்குது. மிக சரியா சொன்னீங்க. தனித்தனியா நின்னு அழிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு தற்காப்பு முயற்சி தான் இந்த ரகசிய கூட்டணி. சரி, இந்த அரசியல் நாடகம் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற நேயரான உங்களுக்கு, அதாவது த லேர்னருக்கு இது ஏன் முக்கியம் நீங்க கேட்கலாம். அதையும் நாம அலசிரலாம். கண்டிப்பா. தமிழ்நாடு வந்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அது ஒரு உற்பத்தி மையம், அதாவது மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ். ஆமா, எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் ஆட்டோமொபைல் ஹப். ஆப்பிள், ஹுண்டை, சாம்சங் மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. சரி, இதனால நமக்கு என்ன பயன்? இது எல்லாம் நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நேயர்கள் சார்பா நான் கேக்குறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த ஒரு உலகளாவிய முதலீட்டாளரும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பார்க்கறது அந்த மாநிலத்தோட அரசியல் ஸ்திரத்தன்மை தான். இப்ப இங்க தொங்கு சட்டமன்றம், ரிசார்ட் அரசியல்னு நிலையற்ற தன்மை இருந்தா அவங்க தயங்குவாங்க. ஓ, அப்ப அந்த முதலீடுகள் வேற மாநிலத்துக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ போயிடும். ஆமா, இது தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை மட்டும் பாதிக்காது, இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபி அப்புறம் விநியோக சங்கிலியையும் கடுமையா பாதிக்கும். அதனால தான் அங்க நடக்கிற அரசியல் மாற்றம் ஒவ்வொரு இந்தியரின் பொருளாதாரத்தோட நேரடி தொடர்புடையது. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. நாம இப்ப இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரு சின்ன சுருக்கமா நேயர்களுக்கு சொல்லிடலாம். கண்டிப்பா. 234 இடங்கள்ல 108 இடங்களோட டிஎம்கே தனிப்பெரும் கட்சியா இருக்கு. பெரும்பான்மைக்கு 10 இடங்கள் தேவை. காங்கிரஸ் தங்களோட 5 எம்எல்ஏகளோட ஆதரவை டிஎம்கேவுக்கு தர முன் வந்திருக்காங்க. இதனால திமுக காங்கிரஸ துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகல கலகம் நடக்குது. எம்எல்ஏகள் ரிசார்ட்ல இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல தங்களோட இருப்பை காப்பாத்திக்க திமுகவும் அதிமுகவும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்புறம் இதனால ஏற்படுற பொருளாதார தாக்கத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு ஒட்டுமொத்த நாடும் ஆளுநரோட இறுதி முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நாங்க உறுதியா சொல்லிக்க விரும்புறோம். நாங்க விவாதிச்சது எல்லாமே தரவுகளின் அடிப்படையில மட்டும்தான். எங்களுக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது. ஆமா, தரவுகளை நடுநிலையா உங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் எங்க நோக்கம். இறுதியா இந்த விவாதத்தோட முடிவுல அந்த மூலத்தரவுல இருந்த ஒரு சிறப்பான சிந்தனையை உங்ககிட்ட வைக்கிறேன். அதுல சிலப்பதிகாரம் பத்தி ஒரு குறிப்பு இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே நீதியையும் ஆட்சியையும் பத்தி ஆழமா சிந்தித்த மண் தமிழ்நாடு. ரொம்ப பெருமையான வரலாறு. ஆனா இன்னைக்கு ஒரு தனிநபரோட சினிமா புகழுக்கும் சிறப்பான ஆட்சி நிர்வாகத்துக்கும் உள்ள வேறுபாடு மங்கிக்கிட்டே வருதா? ஒருத்தரோட புகழ் மட்டுமே நல்லாட்சிக்கு உத்தரவாதமா? இல்லனா 60 வருஷ பாரம்பரியமிக்க சித்தாந்தங்கள் இந்த புது புயலை தாங்கி நிக்குமா? இது நிஜமாவே ஒரு ஆழமான கேள்வி. இதை நீங்களே சிந்திச்சுப் பாருங்கள். உங்களின் தேடல்கள் தொடரட்டும். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம்.